நெறையா பேரு உடல் எடை குறைக்கிறதுக்காக பல வழிகள்ல முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ, அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹெல்த்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ, நான் உங்களுக்கு இப்ப ஒரு 10 கேள்விகள் கேட்பேன். அந்த 10 கேள்விகள்ல நீங்க எவ்வளோ ஹெல்த் ஸ்கோர் வாங்குறீங்க அப்படிங்கிறத நீங்க கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணுங்க. ஸோ, அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்னென்ன தப்பு பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறது. சரிங்களா? நீங்க தினமும் ஒரே நேரத்துக்கு உணவு எடுத்துட்டு இருக்கீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம்ல ஃபுட் எடுத்துக்குவீங்க. எப்படின்னா, ஒருத்தர் 9 மணிக்கு சாப்பிடுவீங்க, இன்னொருத்தர் 10 மணிக்கு சாப்பிடுவீங்க. ஸோ, லஞ்ச் ஒருத்தர் ஒரு சிலர் சாப்பிட மாட்டீங்க. இரவு உணவு கண்டிப்பா எடுத்துக்குவீங்க, ஒரு சிலர் எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ, மொத்தத்தில காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா, தினமும் ஒரே டைம்ல நீங்க உணவ எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க ஒரே டைம்ல உணவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எஸ் குடுத்துக்குங்க. இல்லன்னா நோ குடுத்துக்குங்க. ஸோ, எஸ்னா நீங்க 1 மார்க் குடுத்துக்குங்க. நோனா 0 குடுத்துக்குங்க. சரிங்களா? உங்களுடைய பிஎம்ஐ கரெக்ட்டா இருக்கா? அதாவது பிஎம்ஐ அப்படின்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ். அதாவது உங்களுடைய உயரத்திற்கு தகுந்த எடைங்க. இப்போ நீங்க ஒரு 170 சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா, அந்த 170லிருந்து நீங்க 100 கழிச்சீங்க அப்படின்னா 70 ஆன்சர் வரும். ஸோ, அதுதான் உங்களுடைய வெயிட். அவ்வளோதான் நீங்க வெயிட் இருக்கணும். இன்னும் சொல்ல போனோம்னா 165 சென்டிமீட்டர் நீங்க ஹைட் இருக்கீங்கன்னா, ஸோ அதில 100 கழிச்சீங்கன்னா 65 ஆன்சர் வரும். ஸோ 65 தான் ஐடியல் வெயிட். ஸோ இப்படி கூட நம்ம பிஎம்ஐய கால்குலேட் பண்ணலாங்க. ஸோ நீங்க உங்களுடைய உயரத்திற்கு ஏற்ற எடை இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எஸ் குடுங்க. சரிங்களா? இல்லன்னா நோ. ஸோ கரெக்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க 1 மார்க் குடுத்துக்குங்க. நான் ஜிகேங்க. ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வெயிட் லாஸ் பத்தின அனைத்து தகவல்களும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். உங்களுடைய உணவுல தினமும் புரோட்டீன் உணவுகள், ஃபைபர் உணவுகள் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது புரோட்டீன்னா புரத உணவுகள்ங்க. புரத உணவுகள்னா முட்டை, பாதாம், அ கடலை வகைகள், சுண்டல் வகைகள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன்ல வருங்க. ஒரு சிலர் வந்து வெஜ்ஜா எடுத்துக்குவீங்க. வெஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர். ஸோ இந்த மாரி ஐட்டம்லாம் இருக்கும். ஸோ இது புரோட்டீன்ஸ். அடுத்தது ஃபைபர் பார்த்தீங்கன்னா, காய்கறிகள், பழங்கள். ஸோ இது மாரி தினமும் உங்களுடைய உணவுல புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர் உணவுகள நீங்க சேர்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்களா? சேர்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துக்குங்க. ஸோ இதுக்கு வந்து எஸ்னா 1 மார்க் நீங்க போட்டுக்குங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில இட்லி, தோசை சாப்பிடுவாங்க. மதியம் ரைஸு, நைட்டு மறுபடியும் இட்லி, தோசை. ஸோ இவங்க இவங்க வந்து மேக்ஸிமம் வந்துட்டு புரோட்டீன்ஸு, காய்கறிகள் மேக்ஸிமம் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. ஸோ ரெகுலரா சேர்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கலாம் நீங்க நோனே குடுத்துக்கங்க. ஸோ 0. நீங்க தினமும் உடற்பயிற்சி செய்றீங்களா? உடற்பயிற்சி அப்டின்னா, நீங்க வாக்கிங் போகலாம், இல்ல ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏதோ ஒரு எக்சர்சைஸ் ஒரு 30 நிமிஷம் வந்துட்டு நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க ரெகுலரா ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, நீங்க எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துக்கங்க. ஸோ எஸ்னா 1 மார்க் குடுத்துக்கங்க. நீங்க காலையில எந்திரிச்சதுமே எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம நீங்க மலம் கழிக்க போறீங்களா? ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, காலையில டீ, காஃபி, ஆ இல்ல சிகரெட்டு, ஸோ இதில மாரி அவங்க ஹேபிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஹேபிட் ஏதாவது இருந்தா, அப்படின்னா தான் டாய்லெட் அவங்களுக்கு வரும். ஸோ அந்த மாரி எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம, காலையில தண்ணி குடிச்சா மட்டும் காலையில தண்ணி குடிச்ச உடனே நான் டாய்லெட் போயிட்டு, கம்ப்ளீட்டா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன் அப்படின்னா, அதுக்கு எஸ் குடுத்துக்கங்க. இல்லன்னா நீங்க நோ குடுத்துக்கங்க. பல பேருக்கு உண்டான பிரச்சனையே மலச்சிக்கல் தான். இந்த மலச்சிக்கலலாம் நாம் சரியா சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே, நமக்கு முக்கியமான பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருங்க. ஸோ நீங்க கரெக்ட்டா இத ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, எஸ் குடுங்க. இல்லன்னா நீங்க நோ குடுத்துக்கலாம். உங்களுடைய உடல்ல தினமும் சூரிய வெளிச்சம் படுதா? காலை வெயில் ஆகட்டும், ஈவினிங் வெயில் ஆகட்டும். ஸோ ஏதோ ஒரு வகையில நீங்க உங்க சூரிய வெளிச்சம் படுதா? ஸோ கரெக்ட்டா வெயில் படுது அப்படின்னா, நீங்க எஸ் குடுங்க. இல்லன்னா நீங்க நோ குடுத்துக்குங்க. பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சம் உடல்ல படாதனால விட்டமின் டி குறைபாடு வருது. அதுக்காக பார்த்தீங்கன்னா, தனியா டேப்லெட்டாவும், சேஷிட்டாகவும் நெறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ இயற்கையா கிடைக்கக்கூடிய சூரியன் வெளிச்சம் நம்ம உடம்புல படுறதுக்கு நாம ஒத்துழைக்க மாட்றோம். ஸோ நீங்க சரியா சூரிய வெளிச்சம் உங்க உடம்புல பட்டுட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க எஸ் குடுங்க. இல்லன்னா நீங்க நோ குடுத்துக்குங்க. நீங்க தினமும் 2லிருந்து 3 லிட்டர் தண்ணீய குடிச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு சிலர் 1 லிட்டர் தண்ணீ குடிப்பாங்க. இல்லன்னா ஒரு சிலர் 2 லிட்டர் குடிப்பாங்க. ஒரு சிலர் மெஷர்மென்ட்டே பண்ண மாட்டாங்க.
எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நம்மளோட கழிவுகளில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூரின். ஸோ வியர்வை வழியாகவும் நம்ம கழிவை வெளியேற்றணும், டாய்லெட் மூலமாகவும் நம்ம கழிவு வெளியேற்றணும். ஸோ இந்த 3 கழிவுகளையும் கரெக்டான இதில் வெளியேற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கிறது முக்கியம். நீங்கள் தினமும் 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. நீங்க கடந்த 1 வருஷமா எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போகாம, தொடர்ந்து மெடிசின்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டு, மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கல அப்படின்னா, நீங்க எஸ் குடுங்க. இல்ல நான் ரெகுலரா டேப்லெட் சாப்பிட்டுருக்கேன். எனக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு. அதுக்காக நான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னா, நீங்க நோ குடுத்துக்கங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு காய்ச்சல், தலைவலி, அப்புறம் வயிற்றுப்போக்கு இந்த மாரி பிரச்சனைகள்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் ஷார்ட் டெர்ம் தான். ஸோ அதனால இத தவிர மத்த பெரிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நீங்க நீங்க நோ குடுத்துக்கங்க. உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னா, நீங்க எஸ் குடுத்துக்கங்க. நீங்க வாரத்துக்கு 2 இல்ல 3 முறை வந்து வெளிய ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதாகட்டும், இல்ல வடை, போண்டா, பஜ்ஜி அது மாரி உணவுகள் அடிக்கடி சாப்பிடுறதாகட்டும், இல்ல புரோட்டா, சப்பாத்தி, ஸோ ஹோட்டல்ல போயிட்டு ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் சிக்கன்ஸ் ஐட்டம், கிரில் சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்ற மாரி உங்களுக்கு ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க நோ குடுத்துக்கங்க. இந்த மாரி எந்த ஒரு உணவுகளையும் நான் ரீசென்ட்டா தொடுறது கிடையாது. வாரத்துக்கு 1 டைம் இல்லன்னா மந்த்லி 2 டைம்ஸ் இது மாரி மட்டும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா, நீங்க எஸ் குடுத்துக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பாக்கெட்டுல அடைச்சு வச்சிருக்க எந்த ஒரு உணவாகட்டும், கூல் ட்ரிங்க்ஸு, சிப்ஸு, அப்புறம் பீஸா, பர்கர் இந்த மாரி எந்த ஒரு உணவுமே நீங்க எடுத்துக்கூடாம இருக்கணும். எப்பாச்சும் ஒரு நாள் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. பட் அடிக்கடி சாப்பிடாம இருக்கணும். ஸோ நீங்க இதுக்கு வந்து கரெக்ட்டா நான் இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதிகமா நான் சாப்பிடுறதில்ல அப்படின்னா, நீங்க எஸ் குடுங்க. அடிக்கடி சாப்பிடுற மாரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க நோ குடுத்துக்குங்க. நீங்க தினமும் 8 மணி நேரம் நல்லா தூங்குறீங்களா? இந்த தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த டைம்ல வேணா படுக்கலாம். நீங்க தூங்கி எந்திரிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் கேப் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுங்க. ஒரு சிலர் தூக்கம் இல்லாம டெய்லியும் வந்து மிட் நைட்ல யூரின் போவாங்க, தண்ணி தவிர்க்குன்னு எந்திரிப்பாங்க. ஸோ அந்த மாரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்ல அப்படின்னா, நீங்க தாராளமா எஸ் குடுத்துக்கங்க. இல்லன்னா நோ குடுத்துக்கங்க. ஸோ இப்போ நீங்க டோட்டல் பண்ணி பாருங்க. 10க்கு நீங்க எத்தன மார்க் வாங்கியிருக்கீங்க? ஸோ இதுதான் உங்களுடைய ஹெல்த் ஸ்கோர். நீங்க உங்களுடைய ஹெல்த் ஸ்கோர் 5க்கும் கீழ இருந்துச்சு அப்படின்னா, நீங்க சில மாற்றங்கள் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஸோ ஒரு 6லேருந்து 8 வரைக்கும் இருக்கீங்க அப்படிங்கும்போது, அந்த மார்க்கு ஓரளவுக்கு பரவால்ல. ஸோ 9, 10 அப்படிங்கும்போது சூப்பர். உங்களுடைய உடல் நல்லா ஆரோக்கியமாவே இருக்கும். பிலோ 5 மார்க் வாங்குனவங்க வந்துட்டு, நீங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க? எதுல நீங்க நோ குடுத்துருக்கீங்க, 0 மார்க் எடுத்திருக்கீங்கன்னு, அத நீங்க லிஸ்ட் பண்ணிட்டு, அத ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இந்த மாரி தப்புகள் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அது எல்லாமே ஃபியூச்சர்ல சரியாயிடும். இந்த எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்குங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, உடல் எடை தான். உடல் எடை வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து சோம்பேறித்தனம் வர ஆரம்பிக்குது. எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பா செய்ய முடியறதில்ல. ஸோ தூக்கம் கூட பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப அதிகமா தூங்குவாங்க. ஒரு வேலைய வந்து செய்யும்போது டக்குன்னு டயர்ட் ஆகி உட்காந்துக்குவாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மூட்டு வலி இதெல்லாம் பிரச்சனைகள் வருது. ஸோ ஒபிசிட்டி கொலஸ்ட்ரால் அதிகமாகுதுங்க. கொலஸ்ட்ரால் வந்துச்சு அப்படின்னா டயபெட்டிஸ் வரும். டயபெட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா தைராய்டு வரும், பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸு, அப்புறம் ஃபேட்டி லிவரு, ஹார்ட் டிசீஸ் எல்லாம் ஃப்யூச்சர்ல வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ நீங்க உங்களுடைய உடல் எடைய மட்டும் நீங்க உங்க பிஎம்ஐக்கு தகுந்த மாரி வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க 100% ஆரோக்கியமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ் பண்றது ரொம்பவும் ஈஸி தான். ஸோ அந்த டெக்னிக்க மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்பவும் ஈஸியா இருக்குங்க. ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணி ஆரோக்கியமா இருங்க. ஸோ என்னென்ன ஃபுட் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கேன். ஸோ அதில பிரேக்ஃபாஸ்ட் டயட் சார்ட்டு, லஞ்ச் டயட் சார்ட்டு, டின்னர் டயட் சார்ட்டு, ஸோ அப்படின்னு தனித்தனியா நான் குடுத்துருக்கேன். ஸோ அத நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க வெயிட் லாஸ் பண்ணுங்க. சரிங்களா? இல்ல நான் உங்கள தனியா வந்து கோச் பண்ணணும், உங்கள கைட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா, நீங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. 15 நாள்ல 4 கிலோ வரைக்கும் குறைச்சு
என்னோட ஸ்டூடெண்ட் வந்து மீரா அப்படிங்கிற ஒரு மேடம் வந்து வெயிட் லாஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. இப்போவும் அவங்க வெயிட் லாஸில் தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகமாக இருந்தாலும் வெயிட் லாஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 வகையான வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. என்னென்ன ட்ரிங்க்ஸு சாப்பிட்லாம் வெயிட் லாஸ்க்கு, அதை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ உங்களுடைய ஹெல்த் ஸ்கோரை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நான் ரீப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது புதுசாக வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.